திருப்பூரில் ஜாதி பெயரை சொல்லி 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை சக மாணவர்கள் 2 பேர் சேர்ந்து எரியும் குப்பையில் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அந்த அதாவது மாணவன் தீக்காயம் அடைந்து ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கழகத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகா பகுதியை சேர்ந்தவர் ஜெயராஜ் சூர்யா தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடந்து 13 வயதில் மகனும் 2 வயதில் மகளும் உள்ளனர். மாணவன் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பகுதியில் இயங்கி வரும் அதாவது என்ஆர் கேவன் கற்பனன் நாடார் கல்வி நிலையம் என்ற பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவனுடன் பயின்று வரும் சக மாணவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவனை ஜாதி பெயரை சொல்லி மாணவனை இழிவுபடுத்தியும் கிண்டல் அடித்து வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று இதே போல் அந்த 2 மாணவர்களும் ஜாதி பெயரை சொல்லி கிண்டல் அடித்ததாகவும் மாணவனின் அந்த சக மாணவர்கள் இருவரும் சேர்ந்து கை கால் பகுதியை பிடித்து எரியும் குப்பையில் தூக்கி எறிந்துள்ளனர். இதனால் மாணவன் தீக்காயம் அடைந்து துடிதுடித்துள்ளார். உடனடியாக அங்கிருந்த பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்து பள்ளி ஆசிரியர்கள் முதலுதவி செய்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் பாதிக்கப்பட்ட மாணவனை பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு வந்த அந்த மாணவனுக்கு தீக்காயம் அடைந்து வந்த மாணவனுக்கு தீவிர சிகிச்சையானது அங்கு அளிக்கப்பட்டு வருகிறது. பள்ளியில் இது போன்று கொடூர சம்பவம் நடைபெற்றிருக்கும் நிலையில் கூட மாணவனை 108 ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு பெற்றோர்களுக்கு மட்டும் தகவல் கொடுத்து விட்டு ஆசிரியர்கள் யாரும் மாணவனுடன் வராமல் தவிர்த்துள்ளனர். பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் போன்ற யாரும் அந்த மாணவனுடன் பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு வரவில்லை என குற்றம் சாட்டப்படுகிற பெற்றோர்களால் உடனடியாக எனது மகனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாணவனின் தாய் சூர்யா கண்ணீர் மல்க செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்து உள்ளார். ஜாதி பெயரை சுட்டிக்காட்டி கிண்டல் அடித்து 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவனை சக மாணவர்கள் இருவரும் சேர்ந்து எரியும் குப்பையில் தூக்கி போட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மேலும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவனை பள்ளியில் பயின்ற அதாவது பள்ளியில் ஆசிரியராக இருக்கும் சிலரும் கூட ஊதுபத்தி நிறத்தில் இருக்கிற